உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள், அட்டமி திதி, அவிட்ட நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் குழப்பம், ரிஷபம் வரவு, மிதுனம் பெருமை, கடகம் தெளிவு, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி பணிவு, துலாம் நன்மை, விருச்சிகம் நலம், தனுசு வெற்றி, மகரம் உயர்வு, கும்பம் நிறைவு, மீனம் பிரீதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின், வாஸ்து சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடலில் காணப்படும் சில அறிகுறிகளும் அதற்கு உண்டான பலன்கள் அல்லது காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, எங்களுடைய உடம்பில் சில அறிகுறிகள் ஏற்படுறது உங்களுக்கு தெரியும். இது இயற்கையாக நடக்கிறது. சில நேரம் பாருங்கோ, கையில் கொசுவும் கடிச்சிருக்காது, ஒன்றும் நடந்திருக்காது, ஆனால் உள்ளங்கை அரிப்பது போல இருக்கும். நாங்கள் உள்ளங்கையை சொரிஞ்சு கொண்டு இருப்போம். உள்ளங்கையில் அரிப்பு எடுப்பது, அதில் ஏதாவது கடித்தா தானே அரிப்பு எதிர்க்கணும். ஒரு கொசுவோ என்னமோ ஒன்று கடித்தா அரிப்பு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் உள்ளங்கையில் அரிப்பு எடுப்பது, இது நாங்கள் பார்த்துருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடம்புல சில இடங்களில் கடிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் கடிக்கல, ஆனாலும் அந்த உணர்வு இருக்கும். இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து இருப்போம். சில நேரம் பாருங்கோ, கண்ணு துடிக்கும், வலது கண்ணோ இடது கண்ணோ கண் அடிக்கிற மாதிரி கண் துடித்தல், இதுவும் எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள். நாங்கள் கண்ணை மூடவோ இல்லை துறக்கவோ இல்லை, ஒன்றும் செய்யலை, ஆனால் இமை துடிக்கும். வலது கண் துடித்தா ஒரு பலன், இடது கண் துடித்தா ஒரு பலன். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். முதலாவது, உடல் கணம் கொடுத்தல். உடல் கணம் கொடுத்தல் என்றால் உடம்பு பாரமாக இருப்பதை போல் நாங்கள் உணருவோம். ஒரு 5 கிலோ வெயிட் எங்களுக்கு கூடின மாதிரியும், 5 கிலோ வெயிட்டு அதிகரித்த மாதிரியும், உடல் பாரமாக இருப்பது, உடம்பு கனமாக இருக்கின்றது, உடம்பு பாரமாக இருப்பது போல் நாங்கள் உணருவோம். அப்படி நடந்து போயேக்கில் ஒரு 10 கிலோ மூட்டையை தூக்கி கொண்டு நடக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு கணம் கொடுத்தல். இப்படி செஞ்சதாக இருந்தால் ஆஞ்சநேயர், ஐயப்பன், நரசிம்மர், ஐயனார், பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு பாலினால் அபிஷேகம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும். சில காரணத்தினால உடம்பு கனம் கொடுத்தல் ஏற்படும். ஆஞ்சநேயர், ஐயப்பன், நரசிம்மர், ஐயனார், பைரவர் போன்ற தெய்வத்திற்கு பாலினால் அபிஷேகம் செய்தால் இந்த உடல் கனம் கொடுத்தல் இல்லாமல் போகும்.
ரெண்டாவது தலை ஊறல், தலையில் கடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேரை பாருங்கோ, எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சு கொண்டே இருப்பினோம். சில பேருக்கு பேன் கடித்து தலை சொறிகிறது இருக்குது. ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே தலை சொல்லும். இப்போ கேள்வி கேட்டோன்னே பேன் கடிக்குதா? இல்லை, தலையை போய் சொருவினோம். தலையில் என்னமோ ஊறுற மாதிரி இருக்கும். பேனே இல்லை, எனக்கு பேனே இல்லை ஐயா, தலையில் பேன் இல்லை. ஆனாலும் தலையில் ஏதோ ஊறுவது போன்ற உணர்வு இருக்கும். தலையை தடவி கொண்டே இருப்பினும், தலையை சொரிஞ்சு கொண்டே இருப்பினும் தலை ஊறல் என்று சொல்கிறது. இது ஏன் வரண்டா, ஏதாவது ஒரு கோயிலுக்கு முடி காணிக்கை செலுத்துவதாக, முடி இறக்குவதாக, தலைமுடி வெட்டி மொட்டை அடிக்கிறன் என்ற ஒரு கோயிலுக்கு நேர்த்தியை வச்சுட்டு அந்த நேர்த்தியை நீங்கள் செய்யாமல் இருந்தால், மறந்து போயிருந்தால் இந்த தலை ஊறல் ஏற்படும். தலையில் கடிக்கிற மாதிரி, தலையில் ஏதோ ஊறுற மாதிரி, தலையில் சொறிகிற மாதிரி, தலை ஊறல் ஏதோ ஒன்று தலையில் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு, இதையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இதற்கு காரணம் கோயிலுக்கு முடி காணிக்கை செலுத்துவதாக, ஏதோ ஒரு கோயிலுக்கு மொட்டை அடிப்பதற்காக, சிரசம் அதாவது சிகையை கொடுப்பதாக நேர்த்தி வச்சுட்டு அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த மாதிரி தலை ஊறல் வரும். அந்த நேர்த்தியை நிறைவேற்றினால் அது சரி போகும். நான் முதல் சொன்ன மாதிரி இடது கண் துடிக்கிறது. சில பேருக்கு வலது கண் துடிக்கும், சில பேருக்கு இடது கண் துடிக்கும். இடது கண் துடித்தல், இப்படி நாங்கள் கண்ணை மூடவும் மாட்டோம், நாங்கள் துறக்கவும் மாட்டோம், நாங்கள் கண்ணடிக்கவும் மாட்டோம். ஆனால் கண் தானாக மூடி துறக்கும். இடது கண், இதை நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்கள். கண்ணு துடிக்கிறது இயற்கை, இடது கண் வலது கண். முதலாவது இடது கண் துடித்தால் சிவன் குற்றம், சிவனுக்கு ஏதோ ஒரு குற்றம் செய்திருந்தால் இடது கண் துடிக்கும். பிரதோஷத்தன்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வது, பிரதோஷத்தன்று சிவன் ஆலயத்தில் இருப்பது, பிரதோஷத்தன்று சிவனுக்கு வில்வம் மாலை சாற்றுவது, சிவனுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுப்பது, பிரதோஷத்தன்று சிவனை நினைத்து விரதம் இருந்தால் இந்த சிவ குற்றம் இல்லாமல் போகும். இடது கண் அடிக்கடி துடிப்பது இல்லாமல் போகும். சில பேருக்கு கண்ணடிக்கிறது, அவையில் கண்ணடிக்க மாட்டோம், ஆனால் அடிக்கடி கண்ணை சிமிட்டி கொண்டே இருப்பினோம், அது நிரந்தரமாக இருக்குது. சில நேரத்தில் கண் துடிக்கிறது வேறு. சில பேருக்கு நிரந்தரமாகவே கண்ணடித்து கொண்டு இருப்பினோம். அதையும் நீங்கள் அந்த மாதிரி மக்களையும் பார்த்துருப்பீர்கள். இடது கண் துடித்தால் சிவ குற்றம். இது இருந்துட்டு எப்பயாவது வாரதை பற்றி நான் சொல்கிறேன். வலது கண் துடித்தால் விஷ்ணு குற்றம், வலது கண் துடித்தால், இடது கண் துடித்தால் சிவ குற்றம். அதே மாதிரி வலது கண் அடிக்கடி மூடி துறந்தாலோ துடித்தாலோ கண்ணில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் விஷ்ணு குற்றம். ஏகாதசி விரதம் இருப்பது, விஷ்ணுவுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுவது, விஷ்ணுவுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்வது, ஏகாதசி என்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, விஷ்ணு வழிபாடு ஏகாதசி என்று சென்றால் வலது கண் துடித்தல் இல்லாமல் போகும். அதுக்குண்டான பரிகாரம். உள்ளம் கை கடித்தல், இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. சும்மா சொல்கிறது, உள்ளங்கை கடித்தா காசு வரப்போகுது. ஆண்களுக்கு வலது உள்ளங்கை கடித்தாலோ பெண்களுக்கு இடது உள்ளங்கை கழித்தாலோ பணம் வரப்போகின்றது என்று அர்த்தம் என்று சொல்கிறது. உள்ளங்கை கடித்தால் என்ன பரிகாரம் என்றால், உண்டியலில் பணம் போடுவதாய் நேர்த்தி வைத்துவிட்டு நீங்கள் செய்யவில்லை என்றால் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்படும். கோயிலுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நினைப்பீங்க, இந்த பரீட்சையில் நான் சித்தி அடைஞ்சால் ஒரு 100 ரூபா கோயில் உண்டியலில் போடுறேன், இந்த வெளிநாட்டுக்கு நான் போகிறதுக்கு விசா கிடைச்சா 1001 ரூபா உண்டியலில் போடுறேன். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினைச்ச ஒரு விஷயம் நடந்தால் இவ்வளவு தொகை உண்டியலில் போடுவேன். சில பேர் திருப்பதிக்கு நேர்த்தி வச்சுட்டோம், நேரம் 1001 ரூபா கொண்டு திருப்பதியில் போடுறேன். நேர்த்தியை வைக்கிறது, விஷயம் நடந்துடும், அதுக்கு பிறகு அதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பது. இந்த மாதிரி இருந்தால் உள்ளங்கையில் ஊறுற மாதிரி, கடிக்கிற மாதிரி, சொறிகிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும்.
கடிக்கும், நுளம்பும் கடிக்காது, கொசுவும் கடிக்காது, ஆனால் உள்ளங்கை கடிச்சு கொண்டே இருக்கும். ஒரு எறும்பு கடித்தா எப்படி இருக்குமோ அப்படி. அதுக்கு காரணம் கோயிலுக்கு உண்டியலில் காசு போடுறதா நினைச்சிட்டு காசு போடாமல் விட்டால் இந்த மாதிரி வரும். அதை என்னன்னு பார்த்து உண்டியலில் காசு போட்டால் உள்ளங்கை கடிக்கிறது நின்றுடும். நாக்கு பல்லில் கடிபடுதல், அதுவும் உங்களுக்கு தெரியும். நாக்கு பல்லில் கடிபடுதல். 34 பல்லு இருக்குது எல்லாருக்கும், சுற்றி வர மேலேயும் கீழேயும் பல்லு, அதுக்குள்ளே நாக்கு இருக்கிறார். ஆனால் இந்த நாக்கு பல்லில் நாக்கால் தான் நாங்கள் பேசுகிறோம். பேசைக்குள்ளே வாய் ஆடுது, பல்லு ஆடுது, சாப்பிடைக்குள்ளே பல்லுனால் கடிக்கிறோம். இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நாக்கு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். தப்பிக்கொண்டே இருப்பார், பல்லில் கடிபட மாட்டார். ஆனாலும் எப்போதாவது ஒரு முறை நாக்கு பல்லில் கடிபடும். பேசும் பொழுது அல்லது உணவு உண்ணும் பொழுது நாக்கு பல்லில் கடிபடும். நாக்கு பல்லில் கடிபட்டால் நாகதோஷம் உண்டு என்று அர்த்தம். ஒரு நாகப்பாம்பு உண்டு. நாகதோஷத்துக்கு என்ன பரிகாரம் என்றால், பாம்பு புத்தில் பால் ஊற்றுறது, பாம்பை அடிக்கக்கூடாது, பாம்புக்கு சித்திரவதை செய்யக்கூடாது, நாகப்பாம்புள்ள புற்றுக்கு பால் ஊற்றுவது, கோயிலில் நாக சிலைக்கு அபிஷேகம் செய்வது தான் இதற்கு பரிகாரம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.